அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள், கண்டனங்கள், விமர்சனங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் எழுப்புகிற ஒரே கேள்வி, அதுலேயும் குறிப்பாக நமது எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுகின்ற கேஎம்பி அவர்கள் எழுப்பிய கேள்வி, வீசிய குற்றச்சாட்டு, இர்ரெகுலர் வீடியோஸ். நான் நினச்சா போடுறேன், நினச்சா லீவ் விட்டு போயிடுறேன், எங்கெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி தெரியுது அப்படின்றத சுருக்கமாக அந்த 2 வார்த்தைகள் அவர் கேட்டிருந்தார். ஒத்துக்கிறேன், இது இர்ரெகுலராக தான் வருகின்றது. ஆனால் அடிப்படை காரணம் ஒன்று, இப்போ அந்த வெயில் அதிகமாகிட்டு புதுசாக வந்திருக்க மைக்ரேன், அதனால் எங்கேயாவது கேப்பு கிடச்சா அப்படியே கண்ணை இருக்க முடியும்னு படுக்க மாட்டோமா அப்படின்னு இருக்குது. அப்போது பஞ்சில் மட்டும் வீடியோ போட முடியுதா அப்படின்னா அதுதான் அதுக்கும் இருக்க வித்தியாசம். பஞ்சில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. இன்றைக்கி யாரெல்லாம் என்னென்ன பேசிக்கிறாங்க அந்த ஒரு டைட்டில் மட்டும் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம பாட்டுக்கு பேசிட போகிறோம், நம்ம கருத்தை சொல்ல போகிறோம். ஆனால் மக்கள் பாரதத்தில் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு தடவை இல்லை, அன்னைக்கு பார்க்க போகின்ற விஷயத்த குறைந்தபட்சம் 5-6 தடவை திருப்பி படிக்கணும். அதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத தொகுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அதில் எதையும் சொதப்பாமல் அதை நம்ம சொல்லணும். ஸோ அண்டூவில் ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுற நேரத்துக்கு பஞ்சில் நான் 4 வீடியோ பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அதை விட அதிகமாக இங்கே உழைப்பு தேவைப்படுகின்றது. அந்த மாதிரி அதுவும் குறிப்பாக அந்த கண்ணை வச்சுட்டு படிக்கணும் அப்படின்னும் போது கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் தள்ளி வருகின்றது. இந்த வெயில் குறைஞ்சா அது சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நண்பர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். முதல்ல நண்பர் நிஷ் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்த கேள்வி, அதாவது பாண்டவர்கள் கிட்ட அந்த கௌரவர்களுடைய தளபதிகள், மந்திரிகள் அவங்கெல்லாம் கெஞ்சுறாங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பீமன் சொல்கிறா, ஆமாம் நாமளே அவர்களை அழிக்க வேண்டியது, இப்போ வேற யாரோ அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது சந்தோஷப்படுவீங்களா, அதை விட்டுட்டு அவங்கள போய் காப்பாற்றுறதா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் யுதிஷ்டர் மாறாக வேறு முடிவு எடுக்கின்றார். தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் அவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தர்மத்தை கடைப்பிடித்து இந்த துரியோதனாதிகளை காப்பாற்றியதுனால பின்னாடி அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது, எத்தனை லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்தனர் 2 தரப்புலையும். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இருந்திருக்கலாம் இல்லையா? ரைட்டு, அதை நம்ம பண்ண முடியாத, வேற யாரோ பண்றோம் அப்படின்னு பீமன் சொன்னதை கேட்டு இருந்தால், அப்போ இந்த தர்மத்தை கடைபிடித்ததுனால இவங்களுக்கு பிரச்சனை தானே வந்தது, இது சரியான அணுகுமுறையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க, தர்மத்தை கடைப்பிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. இது கேள்வி புதுசு ஒன்றும் கிடையாது. நாமளே பார்த்தோம், திரௌபதி யுதிஷ்டர்கிட்ட இதே கேள்வியை கேட்குறா. காட்டுக்கு வந்த பிறகு தர்மம் தர்மம் தர்மம்னு சொல்கிறீங்க, இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு காட்டில் மர உரி தரிச்சுன்னு சுற்றிட்டு இருக்கமே, தர்மத்தினால என்ன பலன் அப்படின்னு கேட்டா திரௌபதி. அதுக்கு யுதிஷ்டர் சொல்றாரு, என்ன பலன் அப்படின்னு பார்த்து கடைப்பிடிப்பது தர்மம் கிடையாது. தர்மம் அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான், அதுக்கு மேலே வேற கேள்வியே கிடையாது அப்படின்ட்டாரு. இப்போ இந்த இடத்துல தர்மம் இதை கடைப்பிடித்ததனால் சரிங்க, நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, நமக்கு ஏதாவது லாபம் இருக்குது, அதெல்லாம் கூட பார்க்க வேணாம். கஷ்டம் வருது இல்லை, அதை தவிர்த்து இருக்கலாம் இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வியாகத்தான் இருக்கு. ஆனால் பாருங்க, எப்போ தர்மத்தை கடைப்பிடிப்பதனால என்ன லாபம் வருது அப்படின்னு பார்க்கக்கூடாதோ, அப்போ அதே மாதிரி என்ன நஷ்டம் வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கக்கூடாது இல்லையா? அதுதானே தர்மம். அந்த பலனை எதிர்பாராமல் நம்ம கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கு தான் தர்மம்னு வச்சிருக்காங்க. அதனால பின்னாடி பிரச்சனை வந்தாலும் தர்மம்னா தர்மம், அதை ஃபாலோ பண்ணணும். அதனால என்ன வருது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே சரி, இப்போ கஷ்டம் வருது அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு இதில் லாபம் வருதா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். அதனால தான் தர்மர், அவர் பேரே தர்மர் தானுங்க. அவர் சரியான முடிவு எடுக்கின்றார். தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், அவ்வளோதான். அதனால என்ன வருதுன்றதை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னு. என்ன பிரச்சனை வந்தாலும் நாம தர்மத்தின் வழி நடந்தால் தர்மம் நம்மை காப்பாற்றும், அந்த நம்பிக்கை வேணும் நமக்கு. அது இருந்ததுனால தான் தர்மர் தப்பு. அவங்க என்னதான் இப்போ விரோதிகளாக ஃபீல் பண்ணாலுமே நம்முடைய குலத்தை சார்ந்தவர்கள், வேற ஒருத்த 3வது மனுஷன் அவங்கள தாக்கும் போது நாம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, போய் காப்பாத்திட்டு வா அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த இடத்துல தர்மத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தர்மம் அப்படியே கடைபிடிக்க வேண்டும். அதனால என்ன வருது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்ப நம்ம தர்மத்தின் பாதையை விட்டு விலகுகின்றோம். இதுதான் என்னுடைய கருத்து நண்பரே. அடுத்த கேள்வி, ஆக்சுவலாக அது இங்கே எழுப்பப்பட்ட கேள்வி இல்லை, பஞ்சில் நண்பர் ஒருத்தர் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். இருந்தாலும் அதை அங்கே கேள்வி நேரம் இல்லை இல்லையா, அதனால் இங்கே அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன்.
அதாவது அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, இவர் என்ன எப்ப பார்த்தாலும் அதிகாரி அதிகாரின்னு சொல்லின்னுக்கிறாரு. எனக்கு என்னவோ இந்த ஆளு டெல்லியில ஏதோ ஒரு பெரிய அதிகாரிகிட்ட சரியா உதவாயின்னு வந்திருப்பார் போல இருக்குது. அதான் இப்படி சொல்லின்னுக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அந்த கருத்து பதிவிட்டதுல நண்பருக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்னா, நமக்கும் ரொம்ப சந்தோஷம். இதுல என்ன இருக்கு? நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான். ஆ, தர்மத்தின் வழி நடக்கிறோம் அப்படின்னும் போது அவங்கள வந்து யாரும் உதைக்க முடியாது. அவங்க உதை கொடுக்கலாமே தவிர, இந்த உதை கொடுக்கறதுக்கு வந்து அதர்மத்துக்கு சக்தி இல்லை. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நண்பர் ஷர்மிளா பாலமுருகன். அவங்களுடைய கமெண்ட் ரொம்ப அற்புதமா இருந்தது. அதாவது இன்னொரு டிஃபரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது சகுனி வந்து துரியோதனன் கிட்ட சொல்றான் இல்லையா, "இத பாரு, நீ வந்து பாண்டவர்களுக்கு அவங்க தந்தை வழி வந்த ராஜ்யத்தை குடுத்துரு, அவங்களோட வந்து அந்த பாசமா இரு, தர்மத்தின் வழி நடா" அப்படின்னு சொல்றான். இது வந்து ஏதோ சகுனி திருந்து விட்டான், வருந்தி விட்டான் அப்படின்னு எடுத்துக்கிறத விட, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, துரியோதனனுக்கு அந்த நாடு, செல்வம், சொத்து இது மேல தான் ஆசை அதிகம். அப்போ அத உன் தம்பிகிட்ட கொடுக்கறத விட நீ அங்க பாண்டவர்கள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவன் மனசு மாறுவான். இது கூட சகுனியுடைய நோக்கமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு. இதுவும் வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு அருமையான அப்ரோச். இவங்க வந்து பேசாம குவாண்டம் பிசிக்ஸுக்கு பதிலாக சைக்காலஜியில் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்க மூலமாக நம்ம தெரிஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டு தான். ஏன்னா எது மேலே உனக்கு ஆசை இருக்குதோ அதை கூட பாருங்க, தம்பிக்கிட்ட கர்ணன் கிட்ட கொடுக்கல, துச்சாசனனை கூப்பிட்டு நீ எடுத்துக்கோ அப்படின்றான். அப்படி இருக்கச்ச அதை நீ இவங்கிட்ட எல்லாம் கொடுக்காத, மொத்தமா உன் எதிர்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு சொன்னா, இதுக்கு நானே இருந்துட்டு போறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம் இல்லையா? ஸோ அதனால சகுனி அந்த மாதிரி சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மையிலேயே துரியோதனன் எதற்காக அந்த முடிவை எடுத்தான் அப்படின்றது பின்னாடி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த பாதாள லோகத்துக்கு தூக்கிட்டு போறாங்கல்ல, அங்க வந்து தானவர்கள், தைத்தியர்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, அது பாரு உனக்கு வந்து உடம்பு வஜ்ரம் மாதிரி, அது பகதத்தன் அவங்கெல்லாம் சேர்ந்து இது பண்ண போறாங்க, அது பண்ண போறாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, நாங்க வந்து தானவர்கள்லாம் அப்படியே அவங்களுடைய மனசுல போய் ஆக்கிரமிக்க போகிறோம், அவர்கள்லாம் பாண்டவர்களுக்கு எதிராக மாறி விடுவார்கள். இதெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு நாம ஜெயித்தே விட்டோம் அப்படின்னு ஒரு நினப்பு வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹஸ்தினாபுரம் போகும்போது பீஷ்மர் வந்து சொல்றாரு, நான் சொல்ல சொல்ல கேட்காம போனையே, அசிங்கப்பட்டுட்டு வந்தியே கர்ணன், அவனை நம்பி போன நீ கதற, காப்பாத்து காப்பாத்துன்னு. அவன் திரும்பி திரும்பி பார்த்துக்கின்னு ஓடியே போயிட்டான் அந்த போர்க்களத்தை விட்டு. இவனை நம்பி நீ போயிட்டு சண்டைக்கு போனோன்னு நினைக்கிறிய, அதனால இதெல்லாம் தப்பு, அவங்களோட சமாதானமாக போயிட்டு நாட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அஹான்னு பெருசா சிரிக்கிறானாம் துரியோதனன். ஏன்னா அந்த பாதாள லோகத்துல அவனுக்கு நல்லா உசுப்பேத்தி விட்டுக்கிறாங்க, நீ தான் ஜெயிக்க போற அப்படின்னு. அந்த போதனைகளை, துர்போதனைகளை கேட்டுட்டு வந்த உடனேயே அவனுடைய அந்த பிளான் எல்லாம் தூக்கி போட்டான். பார்த்தீங்கல்ல, நான் கிளம்பி போறேன் அப்படின்றத சுத்தமா ஒதுக்கி தள்ளி விட்டான். அதை பத்தி அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அப்போ உண்மையிலேயே அவன் இந்த மாதிரி முடிவெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு அந்த கந்தர்வர்களையே வந்து தோக்கடிச்சிட்டாங்களே பாண்டவர்கள், 13 வருஷம் கழிச்சு அவங்க திரும்பி வந்து என் நாட்டை கொடுன்னு கேட்பாங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்னெல்லாம் என்ன பண்ணுவான் அவன்? அசிங்கப்பட்டு என்ன ஒரு 1.5 2 வருஷம் இருக்குமா, அசிங்கப்பட்டு போறதுக்கு பதிலாக இப்பவே போயிடலாம் அப்படின்னு தான் அவன் முடிவெடுத்திருக்கணும். அதனால தான் நீ தான் ஜெயிக்க போறேன்னு அவங்க சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா அப்படியே திரும்பி வந்துட்டான் துரியோதனன். எனியோ ஃப்ரம் அ சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷர்மிளா பாலமுருகன் அவர்கள் போட்டிருந்த கமெண்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. அடுத்த நண்பர் ஆகாஷ் என்ன சொல்றாரு, அவன் அவ்வளோ பெரிய ஒரு சாடிஸ்டிக் பர்சன் துரியோதனன், அவன் அழுதான்றது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. கரெக்டு தான். பட்டு அழுகை சாடிஸ்டிக் பர்சன்ஸ்னு மட்டும் இல்லை, ஈவன் நல்லவர்கள் வல்லவர்கள் அவங்கெல்லாம் கூட வந்து அழாமல் இருப்பது இதுதான் வீரம் அப்படின்னு நமக்கு ஆரம்ப காலத்துலேருந்து கற்றுக் கொடுத்துன்னு வராங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆம்பளை அழலாமா அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி துக்ககரமான சமயங்களில் நம்ம அழுகையை அடக்கி அடக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அந்த பென்டப் எமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வேற எங்கேயாவது பயங்கரமாக வெடிக்கும். அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அழுதுறது தான் பெட்டர்னு நான் சொல்வேன். அடுத்த நண்பர் இந்தியா இந்து நாடு, நான் சுற்றி வளைச்சி கேட்கலாம் விரும்பலைங்க, துரியோதனா உள்ளே போவானா மாட்டானா அப்படின்னு கேட்குறாரு. சரி, துரியோதனனை உள்ளே அனுப்புறதுக்கு யுதிஷ்டன் கானகத்திலிருந்து வர வேண்டும். அவர் காட்டிலேயே வந்து
ஆடுகள் மாடுகள் மான்கள் இதோடையே சுத்திந்தாருன்னா துரியோதனன் வெள்ள தைரியமாக தான் சுற்றிட்டு இருப்பான். நானும் வந்து சுற்றி விளைச்சல்லாம் சொல்ல நேரடியாக தான் சொல்லியிருக்கேன். அடுத்த நண்பர் கர்மிளா பாலமுருகன் ரொம்ப அழகா இன்னொரு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது துரியோதனன் யுதிஷ்டர் 2 பேருக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்க. யுதிஷ்டர் அந்த ராஜ்யத்தை எல்லாம் இழக்கிறார், சொத்தை இழக்கிறார், அசிங்கப்படுகிறார், காட்டுக்கு வரார். இங்கே வந்து ஃபீல் பண்ணுறார் எல்லாத்தையும் இழந்து விட்டேமே அப்படின்னு. அதே மாதிரி துரியோதனன் இந்த இடத்துல கந்தர்வர்கள் தூக்கிட்டு போகும்போது பாண்டவர்கள் வந்து காப்பாற்றுறாங்க. இப்போ அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் யுதிஷ்டருடைய ஃபீலிங்க்கும் துரியோதனுடைய ஃபீலிங்க்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? யுதிஷ்டர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, இல்லை நான் கூட நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சூதில் எனக்கு விருப்பம் இருந்தது, அதை பண்ணேன் இதை பண்ணேன் இப்படி ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் இப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறார். அதை நம்ம பார்த்தோம். ஆனால் துரியோதனன் அப்படி இல்லை. ஆஹா அதுவும் என்ன சொல்கிறான், அந்த பாண்டவர்கள் அர்ஜுனனும் சித்திரசேனனும் நண்பர்கள் போல இருக்கு, அவங்க பேசிக்கினே இருந்தாங்க. அதாவது அவங்களுடைய வீரத்தை குறைத்து மதிப்பிட வேண்டும் அப்படின்னு சட்டிலாக எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறான். இங்கே நாம் என்ன தப்பு பண்ணோம், அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் கஷ்டத்துக்கு நீ தான் காரணம். சரி ரைட்டு ஏதோ கஷ்டப்படுறாங்கன்னு வருது, அவன் கஷ்டப்படுறதை என் கண்ணு முன்னாடி பார்க்கணும், அப்போதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு போகிறேன்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஆனால் அந்த பக்கம் யுதிஷ்டர் அவர் பண்ணதை வந்து இன்றைக்கு நம்முடைய பார்வையில் தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஃபீல் பண்ணுறார், நான் இவ்வளோலாம் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ என்னதான் சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணி முதல்ல அந்த தப்பு நாம் பண்ண பாவங்கள் அப்படின்னு என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் பாருங்க, அதுவே முதல் படி அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சாதிக்கும் போது நம்ம திருப்பி திருப்பி அந்த பாவக்குழியில தான் போய் உழறோம்னு அர்த்தம். இதுதான் சொல்றது, எந்த ஒரு தோல்வியிலும் சும்மா அடுத்தவங்க மேலே குறை சொல்லிட்டு பழி போட்டுட்டு தப்பிக்கணுன்றது சரி வராது. நாம் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத உண்மையாக ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்தவங்க மேலே இவன் இது பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இப்படியே சொல்லிட்டு இருந்தோன்னா நாம் என்னைக்கு மறுபடியும் ஜெயிக்க போகிறோம்? துரியோதனம் மாதிரி தான் போகணும். ரொம்ப அழகாக இந்த 2 பேருடைய அந்த மனோநிலையில் இருந்த வித்தியாசத்தை படம் பிடித்து காட்டியிருக்கின்றார் ஷர்மிளா பாலமுருகன். அடுத்த நண்பர் ஆகாஷ், இவர் ஒரு வித்தியாசமான கருத்து சொல்லியிருக்காரு. பாருங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு துரியோதனுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பாண்டவர்களுடைய வல்லமை என்னன்றதையும் பார்த்துட்டான், கர்ணனுடைய வல்லமை என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்றதையும் அவன் பார்த்துட்டான். அப்படி இருந்தும் அவன் கடைசி வரைக்கும் ஒரு சண்டை போட்டு தான் அவன் வந்து தோல்வி அடைகிறானே தவிர அப்படியே ஓடி போயில்ல. இதை வந்து பாராட்ட வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். ஹிட்லர் இருந்தார், ஒசாமா பின் லாடன் இருந்தான், இந்த மாதிரி நிறைய பேர் கடைசி வரைக்கும் ரைட்டிங் ஆன் த வால் என்னன்னு தெரிஞ்ச பிறகும் விடாமல் ஃபைட் பண்ணி செத்து போனாங்க. அதுக்காக அவங்களெல்லாம் நம்ம பாராட்ட முடியுமா? நிஜமாகவே இப்போ நீங்கள் வந்து வலிமையில் குறைந்தவர்கள், ஆனால் தர்மத்தின் வழி நடக்கின்றீர்கள், அப்போ தோல்வி வருகின்றது அப்படின்னா கூட பார்த்தீங்களா, அவர் தர்மத்துக்காக நின்றாருங்க, கடைசி வரைக்கும் உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாருங்க. அதை நம்ம பாராட்டலாம். ஆனால் இவன் பிறந்ததுலேருந்தே அதர்மம் தானே பண்ணின்னுக்கிறான். அதனால் இவன் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணான் அப்படின்றத வந்து நம்ம பாராட்டினோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அந்த ஹீரோஸ் அப்படின்றவங்களெல்லாம் இன்றைக்கி நாம் நினச்சிருக்கவங்களெல்லாம் மறுபடியும் மாற்றி எழுத வேண்டிய கட்டாயம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நண்பர் அகல்யா ராஜகோபால், ஓ மை காட், லீகலி டெக்னிக்கலி மாரலி இன்னும் வேற என்னதான் இருக்குது அப்படின்னாங்க. ப்ராக்டிக்கலி இல்லை நிறைய இருக்குது, நான் அதை கொஞ்சமாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு, வேற ஒன்றும் இல்லை. அடுத்த நண்பர் ஜானகி ராமன் கரெக்டாக சொல்லியிருக்கார். இவ்வளவு அரிய விஷயங்கள் எல்லாம் வந்து இது வரைக்கும் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமவே இருந்திருக்கு. முக்கியமாக இந்த டிவி சீரியலில் மகாபாரதம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நிறைய உண்மைகளை வந்து சொல்கிறதில்ல, ஆர் கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷன்ஸாக வேறு இருக்குது அப்படின்னு. கரெக்ட். அதனால தான் வந்து இதனுடைய அந்த எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த அளவுக்கு அந்த மூலத்தை ஒட்டி நாம் இதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன முயற்சி இது. டிவி சீரியலே நம்பியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமது சரித்திரம் என்ன அப்படின்றத இவங்க மாற்றியே எழுதி போடுவானுங்க. அடுத்த நண்பர் ரங்கசாமி கே, அவர் என்ன சொல்வார், நிறைய விடுபட்ட விஷயங்களெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுது, கொஞ்சம் காத்திருந்தாலும் இதெல்லாம் வந்து ரொம்ப தேவையான தகவல்கள். அதுலேயும் சகுனியை பற்றி சொன்னது வந்து புதிய தகவலாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுலேயே சட்டிலாக இன்னொரு மெசேஜ் இருக்குது, அதாவது நிறைய கேப் விட்றோம் அப்படின்னு. இதுக்கு தான் நான் வந்து ஆரம்பத்திலேயே பதில் சொல்லியிருந்தேன்.
விரைவிலேயே ஆஹ், ஆஹ், அந்த ரெகுலர் ஷெட்யூல் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம் நண்பர்களே. அடுத்த நண்பர் ஆகாஷ் டிகட் டிவிக்கு என்ன வந்து தாவேக்காவை அப்படி நாசூக்கா குத்துறீங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க, இருக்கிறத நம்ம சொல்கிறோம். அது பொருந்துகின்றது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? மகாபாரதம் வந்து ஏதோ அந்த காலத்தில் நடந்த விஷயம், இந்த காலத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மகாபாரதத்தில் சொல்லப்படாத விஷயமே கிடையாது, அதில் இல்லாத விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துல வேணால் நீங்கள் வந்து மகாபாரதத்தை ரெஃபர் பண்ண முடியும். அதுதான் அதனுடைய அந்த சக்தி, சிறப்புன்னு நினைக்கிறேன் நான். அடுத்த நண்பர் ஜானகிராமன் ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அதாவது இந்த பாதாள லோகத்தில் இருக்கவங்க என்ன சொல்றாங்க, இவங்களெல்லாம் நாங்கள் ஆக்கிரமிக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதுல வந்து இவர் விதுரர், அதுக்கப்புறம் அஸ்வத்தாமன் அவங்கள சொல்லலை, இதை கவனிக்கல அவங்க அப்படின்றாரு. கரெக்டான பாயிண்ட் தான். ஒருவேளை அவங்க வந்து அப்படி ஏதோ சொன்னாங்களா, இல்லை வந்து இன்டென்ஷனலாக அதை விட்டாங்களா எனக்கு தெரியல. மேபி பின்னாடி ஏதாவது விளக்கம் வருதா பார்ப்போம். அடுத்த நண்பர் அபூர்வாஸ்ரீ ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சாங்க. பாதாள லோகத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க துரியோதனனை, அங்கே வந்து என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்திரன் வந்து கர்ணனுடைய கவச்சத்தையே வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றதை எல்லாமும் சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ தூரம் சொல்கிறவங்களுக்கு இவங்க தோக்க போகிறாங்கன்றது தெரியாதா? அதை மட்டும் ஏன் சொல்லலை அப்படின்னாங்க. கரெக்டு. பல நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எல்லாம் தெரிந்திருந்தாலும் நாம் எதை விரும்புகிறோமோ அதுதான் நடக்க போகின்றது அப்படின்னு நாமளே நம்ம நம்ப வச்சுப்போம். அதுக்கப்புறம் மற்றவங்களையும் நம்ப வைப்போம். இதுதான் வந்து பல இடங்களில் தோல்விக்கு காரணமாகின்றது. ஸோ அந்த மாதிரி தான் நாம் இதை பார்க்கணும். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, இவங்களே சொல்கிறாங்க, இவர் துரியோதனனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு. ஒருவேளை எப்படி நீ தோக்க தான் போகிற அப்படின்னு சொல்லியிருந்தா துரியோதனன் நான் எடுத்த முடிவிலேயே அப்படியே இருக்கேன் அப்படின்ட்டு போயிருக்க போகிறான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இருந்த கொஞ்சம் நஞ்சம் ஹோப்பும் இல்லாமல் போயிருக்கும். ஸோ அதனால் ஒருவேளை உண்மை தெரிந்திருந்தாலும் அதை மறைச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த நண்பர் ஆகாஷ், இந்த ஹிட்டிங் பிலோ த பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து மகாபாரதத்தில் துரியோதனனை பீமன் அவன் வந்து கதையால் அந்த தொடையை அடித்து பிளக்கிறான் இல்லையா, அதிலிருந்து வந்திருக்குமோ. இது ஆங்கிலத்தில் இருக்கின்ற அந்த ஃப்ரேஸ், அது ஹிட்டிங் பிலோ த பெல்ட் அப்படின்றது, அதாவது தப்பாட்டம் ஆடுறதுன்றதை இந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு சரியான கேள்விதான். இருக்கலாம், மகாபாரதம் வந்து காலத்தில் முற்பட்டது இல்லையா, அதனால் இது வந்து பல பகுதிகளில் போய் சேர்ந்திருக்கலாம். ஸோ அதிலிருந்து கூட அவங்க எடுத்திருக்கலாம். மற்றபடி ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டுக்கு அங்கே என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இது பொருத்தமாகத்தான் இருக்கின்றது நண்பரே. ரைட், இந்த வார கேள்வி நேரம் ஆஸ் யூஷுவல் நண்பர்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். இதில் நான் சொன்ன பதில்கள்லாம் இதுதான் கரெக்ட் அப்படின்லாம் நான் சொல்லலை. இது என்னுடைய வியூ பாயிண்ட். உங்களுடைய வியூ பாயிண்ட் வேறு மாதிரி இருக்கலாம். அதில் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அந்த டிஃபரிங் வியூ பாயிண்ட்டை மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற பதில் தான் இறுதி அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்லலை, என்னுடைய பார்வை அவ்வளோதான். அதே மாதிரி நண்பர்கள் அவர்களுடைய கருத்துக்கள், கண்டனங்கள், விமர்சனங்கள், சந்தேகங்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வருகின்ற கேள்வி நேரத்தில் இதுக்கு நாம் விடையளிக்கிறோம். ஒரு சில கருத்துக்களுக்கு நாம் விடையளிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா கருத்துக்களையும் நாம் படிக்கிறோம். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.